ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு போராட்டம் நடத்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாள் செப்டம்பர் 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் அனுசரிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் அமைதியை பேணவும் பொது அமைதிக்கு இடையூறு ஏற்படுவதை தவிர்க்கவும் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்ட வாடகை வாகனங்கள் அனுமதியின்றி வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. BSNL PNSS 163 சட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் இதற்கான தடை உத்தரவை பிறப்பித்தார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி ஆளுநருக்கு எதிராக ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனைவிக்கு முறைகேடாக நிலம் ஒதுக்கியதாக எழுந்த புகாரில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி அளித்து ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து ராஜ்பவன் சலோ என்ற பெயரில் துணை முதலமைச்சர் TK சிவ்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்றனர். பாஜகவின் உத்தரவின் பேரில் முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர கவர்னர் அனுமதி அளித்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. மேலும் சுரங்க ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வர் குமாரசாமி மீது வழக்கு தொடர அனுமதி அளிக்காத ஆளுநர் தனிநபர் புகாரில் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியது. வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரைகளுக்கு அப்பால் மேற்கு மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கியுள்ளதால் பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.